ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு புனித வெள்ளி. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். புனித வெள்ளி, குட் ஃப்ரைடே. இது மனித குலத்துக்கு மீட்பின் நாளாய் இது இருக்கிறது. மனித குலம் பாவத்திலிருந்து விடுதலை அடைவதற்காக பாவம் இல்லாத ஒருவர், God who is holy and divine in his nature, பாவிகளை மீட்க வல்லவர், பரிசுத்தர், தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நாம் பாவிகளாய் இருக்கையிலே நம்மை மீட்டெடுக்க வந்து தாம் உயிரை கொடுத்து தம்முடைய அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார். In your place God died for you. உங்களை மீட்கும் பொருளாய் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பலி பொருளாய் கொடுத்திருக்கிறார். நீங்கள் நினைத்து பார்த்ததுண்டா? Ever you thought about that great love God shown for you alone? உங்களுக்காகவே, உனக்காகவே இயேசு அதை செய்திருக்கிறாரே. நீங்கள் நினைத்து பார்த்ததுண்டா, உணர்ந்ததுண்டா? அருமையான தேவ பிள்ளையே, உங்களை அளவற்ற நேசிக்கிற இரக்கத்தில் தயாளர் உங்களுக்கு அபிதமாய் இரக்கம் பாராட்டினாரே. அந்த அன்பிலே வளருங்கள், அந்த அன்பை உணர்ந்து கொள்ளுங்கள். இயேசு உன்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறார். நோ அத்தாரிட்டி, நோ ரிச்சுவல், நோ வே ஆஃப் லைஃப் கேன் டெலிவர் யூ ஃப்ரம் சின் அண்ட் சின் நேச்சர். எந்த உலகத்தின் பழக்க வழக்கங்களோ, காரைகளோ, வழிமுறைகளோ உன்னை பாவத்திலிருந்து விடுவிக்க முடியாது. இயேசு ஒருவரே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் விடுதலை, இயேசுவின் நாமத்தினாலே ரட்சிப்பு. அந்த இரக்கத்திலே பயணித்து பரலோக ராஜ்யத்திலே அந்த பரமபிதாவை, அந்த பரலோகத்தின் ராஜாவை நாம் காணும் வரை தொடர்ந்து அந்த இரக்கத்தை பெற்றவர்களாய் அவருக்கு பயந்து அவருக்கு அன்பு செலுத்தி வாழ்வோம். நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவோம். ஆமென். நாம் செபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய ஒப்பற்ற அளவிட முடியாத அன்புக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் ஏதோ என்று சொல்லி ஆண்டவரே எங்களுடைய மனதுக்கும் உணர்வுக்கும் சம்பந்தமில்லாத ஒரு வாழ்க்கை வாழாமல் எங்களை முற்றிலுமாய் நேசித்து ஒரே பேரனாகிய உம்முடைய குமாரனை ஆண்டவரே எங்களுக்காய் இந்த பூமிக்கு அனுப்பி ஆண்டவரே எங்களுக்கு மீட்கும் பொருளாய் உம்முடைய மகனையே நீர் பலியாய் கொடுத்து எமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இதை மனதார உணர்ந்து உமக்கு பயந்து கீழ்ப்படிந்து உம்மை அதிகமாய் நேசிக்க கிருபை செய்தருளுவீராக. உம்முடைய இரக்கத்தை பற்றி கொண்டு கீழ்ப்படிந்து வாழ தயவு செய்தருளும். எங்களுடைய மனம் குத்தப்படட்ட ராஜா. நாங்கள் வெறுமனே காதுகளிலே கேட்டு அவைகளின்படியே கடந்து போகாமல் உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவளாய் வாழ எங்களுக்கு தயவு செய்யும். உம்முடைய இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். பாவத்தின் மீது ஜெயம் ஆண்டவரே, இருளின் மீது அதிகாரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுக்கு ரட்சிப்பை தந்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.